நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா கடலை பார்க்கலாம், ஆனால் மலைகளை பார்க்க முடியாது. கோயம்புத்தூர் போனால் மலைகள் இருக்கும், ஆனால் கடல் இருக்காது. ஆனால் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற ஐவகை நிலங்களும் இருக்கிற தமிழ்நாட்டோட ஒரே மாவட்டம் எங்கள் திருநெல்வேலி மட்டும்தாங்க. எங்கள் ஊரோட இன்னொரு ஸ்பெஷல் வற்றாத தாமிரபரணி நதி திருநெல்வேலியில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஆறுகள் எல்லாமே காவிரி, வைகை எல்லாமே வேறு மாநிலத்திலேயோ மாவட்டத்திலேயோ உருவாகி தான் பாயுது. ஆனால் திருநெல்வேலியிலே உருவாகி திருநெல்வேலியிலே கடலில் கலக்கிற ஒரே நதி தாமிரபரணி நதி மட்டும்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை ரெண்டுலேயுமே எங்களுக்கு மழை பெய்யும். அதனால் நாங்கள் எப்போவுமே செழுமையாக தாங்க இருக்கிறோம். ஈரடுக்கு மேம்பாலம் பெற்ற முதல் இந்திய நகரம் திருநெல்வேலி தான். தமிழ்நாட்டின் 2வது பெரிய சிவஸ்தலம் திருநெல்வேலி. சரிகம பதனின்னு சொல்கிற இசைத்தூண்கள் இருக்கிற ஊரும் எங்கள் ஊர் தாங்க. தமிழ்நாட்டிலே 10 டேம் இருக்கிற ஒரே ஊர் எங்கள் ஊர் தாங்க. நாங்கள் பேசுகிற வட்டார வழக்கு மிக பழமையானது. நாங்கள் சாதாரணமாக வழக்கில் உள்ள அங்கனம் அப்படிங்கிற வார்த்தையை வேறு தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே பயன்படுத்த மாட்டாங்க. திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில் அங்கனம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. திருவள்ளுவரோட காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. அப்போ எங்களுடைய வட்டார வழக்கு எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்களில் சிறந்த அகத்தியர், காப்பியத்தின் மன்னனான தொல்காப்பியன் வளர்ந்த இடம் திருநெல்வேலி. வீரத்தின் அடையாளமான பூலித்தேவர், ஒண்டி வீரன், கட்டபொம்மன், தியாகத்தின் அடையாளமான வாஞ்சிநாதன், வ.உ.சி., காவடி சிந்து பாடிய அண்ணாமலை கவிராயர், பாரதியார் என சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கள் ஊரின் ஆளுமைகளை பற்றி. எங்களுடைய தாகத்திற்கு தாமிரபரணி, அருவிக்கு குற்றாலம், தென்றலுக்கு தென்காசி, புலிகளுக்கு முண்டந்துறை, பறவைகளுக்கு கூந்தன்குளம், அழகுக்கு சேரன்மாதேவி, படிப்புக்கு பாளையங்கோட்டை, டேமுக்கு பாவநாசம், தென்னகத்து காசியாம் தென்காசி இருக்கிறதும் எங்கள் ஊர் தாங்க. இதெல்லாம் விட ஸ்பெஷல் அல்வா. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. தமிழுக்காக பாடுபடுறதுல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றைக்குமே திருநெல்வேலிக்காரங்களுக்கு பங்கு உண்டு. அதெல்லாம் விடுங்க. HCL, MGM, VGP, சரவணா ஸ்டோருன்னு எல்லா அண்ணாச்சியும் எங்கள் ஊருக்காரங்க தாங்க. உலகத்தில் எங்கே தமிழர்கள் இருந்தாலும் அங்கே திருநெல்வேலிக்காரங்க கட்டாயமாக இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ஒரே டிஸ்ட்ரிக்ட்காரங்க எங்கள் ஊருக்காரங்க தாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்காரங்களை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தத்தில் எங்கள் ஊருக்கு நாங்கள் தான் அடையாளம். எங்களுக்கு எங்கள் ஊர் தாங்க அடையாளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சங்கை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.